ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஃபார்முலா சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜி தான் ப்ரொபோஸ் பண்ண வரான்னு நினைச்சிட்டு ஹன்னு ரொம்ப உரிமையா அந்த பலூன்லாம் கூட வெடிக்க வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. டேய் எதுக்குடா வெடிக்க வச்ச அப்படின்னு ஜிஜி ஷாக் ஆயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஹன் வந்து பக்கத்துல பார்த்துட்டு சரி சரி பதட்டப்படாத, நீ என்ன கேட்க போறன்னு தெரியும், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. நான் உன்ட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னு. ஹன்னதுக்கு பதில் சொல்ல வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு மீஃபா ஓடி வந்துடுறா. யார் அது பலூன்லாம் வெடிக்க வச்சது, இப்ப மறுபடியும் ஊதியத பக்கத்துல வைக்கிறதுக்குள்ள எப்படி இந்த இடத்துக்கு யுவான் வந்துட மாட்டானா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க யுவான் எதுக்கு வரணும் அப்படின்னு ஹன்னு திரும்பி பாக்குறான். அப்பதான் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் யுவானும் மீஃபாவும் எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்கு. யுவான் அங்க வந்துடுறான். தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்க மீஃபாக்கு அவமானமா போயிருது. கெஃபேவோட வாசல்ல ஜிஜியும் ஹன்னும் வெயிட் பண்றாங்க. அம்மா நீ எதுக்கு எனக்கு ஓகே சொன்ன அப்படின்னு நம்ம ஜிஜி கேட்க ஆரம்பிக்க, இல்ல உள்ள வேலை நிறைய இருந்ததுல பலூன்லாம் ஓட்டுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன், அதுக்குதான் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க யுவான் கிட்ட தயங்கி தயங்கி மீஃபா பேசிட்டு இருக்கா. சாரி நான் அவசரப்பட்டிருக்க கூடாது, என்னோட ஃபேவரட் ஹீரோ பிரின்ஸ் நீதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் மனசுக்குள்ள அட்ராக்ஷன் வளர ஆரம்பிச்சது. ஆனா உன்னை பத்தி உண்மையா தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் மனசுக்குள்ள இருந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா மாறிடுச்சுன்னு அவ சொல்ல ஆரம்பிக்க, அதுக்குள்ள பின்னாடி யுவான் தான் பிரின்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தன் போட்டோ எடுக்க சுத்துறான்ல, அவன் யுவானை பாத்துடுறான். போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். யுவான் ஆனா அதுக்குள்ள நான் சொல்றதை கேளுன்னு பேச வர இல்ல இல்ல நானா தான் சொல்லுவேன் மீஃபா ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கா. யுவான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து அந்த பையன் போட்டோ எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்க மீஃபாவும் யுவானும் துரத்திட்டே ஓடுறாங்க. கூடவே ஜிஜியும் ஹன்னும் சேர்ந்துக்கிறாங்க. கரெக்டா சியா கஃபேக்கு வரா. என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு அப்பனா ஹன்னுக்கு ப்ரப்போசல் இல்லையா, யுவானுக்கு தான் ப்ரப்போசலான்னு இவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்க மறுபடியும் நம்ம ஜிஜியும் மீஃபாவும் ரூம்க்கு வந்துடுறாங்க. அசிங்கமா போச்சு, எனக்கு என்ன தெரியுமா கேவலமான பேர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாண்டி அப்படின்னு ஜிஜி சொல்றா. இங்க இன்னொரு பக்கம் சூலான் பேசிக்கிட்டு இருக்கான். டே என்ன தெரியுமா, இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போனால அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. யுவான் தான் பிரின்ஸ் தெரிஞ்சதுனா கூட பரவாயில்ல, ஆனா யுவானுக்கு மீஃபா ப்ரப்போஸ் பண்ணான்னு தெரிஞ்சு அவளை பத்தி மோசமா போட்டிருக்காங்கடான்னு போனை காட்டுறான். பார்த்தா போன்ல ஏக்கச்சக்கமான பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மூஞ்சிக்கு யுவான் கேக்குதா, அந்த பொண்ணு மூஞ்சியும் சரியில்லை ஆளும் சரியில்லை, இதனால அவளுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் தான், ரியாலிட்டி செக்கே அவளுக்கு இல்ல போலன்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யுவான் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் மீஃபாவும் அதை பார்த்துடுறா. எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜிஜி வந்துட்டு போது நீ போனை பார்த்தது, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அப்போ லைவ் வந்துடுறான் யுவான். நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன், நான் யாருங்கிறத இதுவரையே சொல்லல, நான் தான் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் மாஸ்க கழட்டுறான். யுவானை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதே நேரம் எனக்கு கண்டிப்பா மீஃபாவும் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும், அவளை நேரே கீழே வர சொல்லுங்க, அவளுக்காக நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல மீஃபாவை ஏஞ்சி கிளம்பு கிளம்பு அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. மீஃபா ஏஞ்சி ஓடி வரதுக்குள்ள அங்க யுவான் கையில போக்கே ஓடி நிக்கிறான். மீஃபா குடுக்குடுன்னு கீழே இறங்கி ஓடி வரா. யுவான் அவகிட்ட தயங்கி தயங்கி நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு போக்கே பண்ணிட்ட. போக்கேவை தள்ளி விட்டுட்டு நேரா யுவானை போய் கட்டி பிடிச்சுக்கிறான் மீஃபா. யுவானே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். அப்புறம் அவனும் கட்டி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அங்க சுத்தி நிக்கிற காலேஜே இந்த காட்சியை பார்த்துட்டு லைவ் ரிலே வேற பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம யுவான் ஹன் அப்புறம் லிங் எல்லாருமே சேர்ந்து ஒரு கஃபே இருக்குல்ல சூலானோட கஃபே, அங்க போயிருக்காங்க. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுல நோட்ஸ் இருக்குடா, உனக்கு வேணுமா அப்படின்னு லிங் கேக்குறான். அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது அப்படின்னு நம்ம ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா நேத்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம்லடா, உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறது ஜிஜி தான் அப்படின்னு, ஆனா பாத்தியா எல்லாமே மாறிடுச்சுன்னு சூலான்னு சொல்ல நீங்க தான் சொன்னீங்க, நானா எங்க சொன்னேன் அப்படின்னு ஹன்னு கீழே விழுந்தும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சமாளிச்சுட்டு இருக்கான். இங்க ஜிஜியும் நம்ம மீஃபாவும் போய் வால் கிளைம்பிங் இடத்துல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹன்னு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கொஞ்சம் உன்னை பாக்கணும், உன்னை ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆபீஸ்க்கா தோ வர அப்படின்னு மீஃபா கிளம்புறா. ஆனா பார்த்தா அங்க கீழே கூட்டி இந்த சாஸ் எல்லாம் அவ பேண்ட்ல ஒட்டிக்குது. ஏய் என்னடி இது கெச்சப் போட்டுக்கிச்சு பாரு, இந்த ஸ்கர்ட் இருக்கு பாரு, அதை மாத்திட்டு போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு ஜிஜி அதை வாங்கிக்கிறா. மீஃபாவோட ஸ்கர்ட் எடுத்து போட்டுக்கிறா. ஹன்னிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அவ ஸ்கர்ட் போட்டு வரதை பாக்குறான். எப்பவுமே பேண்ட் போட்டு பையன் மாதிரிதான் சுத்திட்டு இருப்பா, முதல் முறையா ஸ்கர்ட் போட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க சொன்ன ரூல்ஸ் படி லிங்க் அந்த ப்ரொபோசல் இது காட்டினால அதுல ஒரு பொண்ணு ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணா அவங்க மேல கொஞ்சம் கிரஷ் வச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் போட்டுருக்கு. ஹன் இதை பார்த்துட்டு நமக்காக தான் ஸ்பெஷலா அப்படி போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு கொஞ்சம் இருக்கு சாப்பிடு சிக்கன் தானே சொல்ல அங்க மீஃபா எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் அங்க போய் சாப்பிடவா அப்படின்னு ஜிஜி கிளம்புறா. சரி ஓகேன்னு ஹன்னு சொல்லிடுறான். ஆனா ஜிஜி போறவ போனை வச்சுட்டு போயிடுறா. ஹன்னு அந்த போனை எடுத்து கொடுக்கலான்னு போக இங்க பார்த்தா ஜிஜி நேரா போயிட்டு மீஃபா கிட்ட பேசிட்டு இருக்கா. கரெக்டா மீஃபா சொல்றது ஹன்னு காதுல வாங்கிடுறான். நல்ல வேலை அந்த கெச்சப் போட்டுனால ஸ்கர்ட் போட்டிருக்க, இதுவரையும் நீ ஸ்கர்ட் போட்டு பார்த்ததே இல்லைன்னு சொல்ல ஓ இதுக்காக தான் அவ ஸ்கர்ட் போட்டாலான்னு ஹன்னு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். அப்பன்னு பார்த்து ஒரு பால் ஹன்னை அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆனா மீஃபா கையில இருக்க சிக்கனை கூட செதற விட்டுட்டு ஹன்னை காப்பாத்துறதுக்காக பால ஓங்கி ஒரு குத்திடுறா. ஹன்னு அடுத்த ரூல யோசிச்சு பாக்குறான். அவங்கள கூட கண்டுக்காம நம்மள காப்பாத்துறதுக்கு
என்ன வேணா பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப இது லவ் தானே ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹன்னு போய் சிஸ்டம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பக்கமா சியா வேற வந்துடுறா. என்னடா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியும் லிங் அங்க வரான். டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, ஸ்விம்மிங் காம்படிஷன் ஒண்ணு வருது, இதுல கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்க முடியாது அப்படின்னு ஹன்னு அங்கிருந்து போயிடுறான். இது நமக்கு தெரிஞ்சது தானே, சும்மா கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கும் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கான். இங்க ஹன் அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட்டு ஏதோ ஜுவல்லரி மேக்கர் கிட்ட நான் சொல்ற மாதிரி ஒரு ஜுவல்லரி ஒண்ணு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க சியா நேரா நம்ம ஜிஜியை பாக்குறதுக்கு வந்துடுறா. நாங்க 2 பேருமா வந்துட்டு நாங்கெல்லாம் நியூ இயர்க்கு பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம், நீங்களே எங்க பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு சியா கேட்க சரி ஓகே வரேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. அப்போ மீஃபாக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, யுவானை பார்க்கணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ உடனே சியா சொல்லிட்டு இருக்கா, ஹன்னு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதுல ஒரு பையன் வந்து மாட்டிட்டு இறந்து போயிட்டான் அவன் ஃப்ரெண்டு, அதுல இருந்தே ஹன்னுக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ சைக்காலஜி தானே படிக்கிற, அவன் கிட்ட கொஞ்சம் பேசி ஹெல்ப் பண்றியா, அதுவும் இல்லாம ஹன்னு எத்தனை போட்டிக்கு கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கானோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இதுல இருக்கு, இது காட்டினா கண்டிப்பா அவனுக்கு மோட்டிவேஷன் வரும்லன்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. சரி ஹன்னை சரி பண்றதுக்காக தானே அப்படின்னு அந்த நனி கையில வாங்கிக்கிறா. ஜிஜி ஹன்னை பாக்கலான்னு போக ஹன்னு ஸ்விம் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான் கோர்ட்ல. பரவாயில்லையே ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆனா ஹன்னால பழைய ஞாபகத்துல இருந்து மீண்டு வர முடியல. ஸ்விம் பண்ணாமலே அங்க இருந்து காகல்ஸ் கீழே போட்டு கிளம்பி போயிடுறான். ஜிஜி வேகமா ஓடி வர அந்த காகல்ஸ கையில எடுத்துக்கிறா. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நியூ இயர் பார்ட்டிக்கு சியாவோட வீட்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்க. அங்க நம்ம ஜிஜியும் மீஃபாவும் வராங்க. ஜிஜியை கூப்பிடுறான் ஹன், ஏன் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு. ஜிஜியும் பால காட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறா. இங்க ஒரு பக்கம் நம்ம யுவானும் மீஃபாவும் பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிக்க ஆரம்பிச்சுக்க. பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அப்போ கரெக்டா நான் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், இதுல நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு மீஃபா பேக்ல இருந்து எடுக்கிறா. ஆளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸ்ல என்னென்னலாம் டாஸ்க் இருக்கோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டாஸ்க் பேப்பரை ஓபன் பண்றது நம்மளோட யுவான் தான். அதுல பக்கத்துல இருக்கிறவங்களை தூக்கிட்டு ஸ்குவாட் போடணும் அப்படின்னு போட்டிருக்கு. டக்குன்னு அவன் ஜிஜியை தூக்கிட்டு ஸ்குவாட் போட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜிக்கு செம்ம கூச்சமாயிருது. அடுத்து லிங்குக்கு கேர்ள் குரூப் டான்ஸ் ஆடணும்னு வருது. லிங்கும் வேகமா எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இப்படி ஆளாளுக்கு மாறி மாறி கேம் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஜிஜிக்கு ஏதோ ஒரு டாஸ்க் வருது. முடியாது அப்படின்னு நம்ம உள்ள வச்சிடுறா. ஹன்னும் பாக்குறான், அதையும் ஒளிச்சு வச்சிடுறான். லிங்கு வரான், ஹன்னோடதை எடுத்து பாக்குறான். உன் பக்கத்துல இந்த பக்கமோ அந்த பக்கமோ யாராவது ஒருத்தங்களுக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சியா உடனே பல்ல காட்டிட்டு சிரிக்க ஆரம்பிக்க ஆனா ஹன்னோடனே ஓகே நான் ஜிஜிக்கு கிஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜிஜி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. கிஸ் கிஸ்னு எல்லாரும் சுத்தி இருந்து கத்திட்டு இருக்க. கிஸ் பண்றதுன்னா எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா பண்ண மாட்டேன், தனியா வேணா போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜிஜியை இழுத்துட்டு ஹன் அங்கிருந்து வெளியே போயிடுறான். சியாக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. ஜிஜி என்னது இது உண்மையாவே கிஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க ஆனா ஹன்னு கையில இந்த ஜுவல்லரி ஒண்ணு செய்ய சொன்னால அதை வச்சிட்டு இருக்கான், ஒரு குட்டி பெண்டன்ட்டோட நெக்லஸ். அதை ஜிஜிக்கு கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணலான்னு உடனே நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு பக்கத்துல போயிட்டே இருக்க. எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து சொல்றான் அப்படின்னு நம்ம ஜிஜியும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஸ்விட்ச் ஆன் ஆயிடுது. அது ஆனாதுமே நம்ம ஹன்னுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கா. அது என்னன்னா ஹன்னு நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணால அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு. இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னு நம்ம ஜிஜி கத்திட்டே போக ஹன் அங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து 2 பேருமா மெடல் வாங்கினதெல்லாம் அங்க போட்டிருக்கு. இத பார்த்துட்டு ஹன்னுக்கு மறுபடியும் டிராமா வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிருது. ஹன்னு பாக்குறான், இங்க பாரு என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீ யாரு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இங்க இருந்து போயிடு அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சியா பாக்குறா, நல்லா வேணும் அப்படின்னு பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹன்னு தனியா கிளம்பி போறான். நம்ம அவகிட்ட கத்திட்டோன்னு தோணுது, ஆனா அதுக்கு மேல அவனால எதுவும் செய்ய முடியல. இங்க ஜிஜியும் நம்ம மீஃபாவும் அடுத்த நாள் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இன்னில இருந்து நியூ இயர்க்கு லீவ் வேற அவங்களுக்கு வருதான். நான் பாட்டி வீட்டுக்கு போறேன்டி அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஏடி சமாதானமே ஆகாம கிளம்புறீங்களேடி மீஃபா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அன்னிக்கிட்ட பசங்க எல்லாம் பீச்ல பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா அவ பாட்டி வீட்டுக்கு போறாளாம், அவகிட்ட போய் பேசலையாடா அப்படின்னு கேட்க இல்ல அவ பாட்டி வீட்டுக்கு போட்டோம் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹன்னு சொல்லிடுறான். ஆனா நேரா ஜிஜி கிளம்பி பாட்டி வீட்டுக்கே போயிடுறா. பாட்டி உடனே வாடா செல்லும் அப்ப எனக்கு சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போக அப்ப ஏதோ ஒரு பார்சல் மாதிரி வருது. பார்சல் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியே இதை ஓபன் பண்ணிடுறா. பார்த்தா டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஹன்னு தான் அமுச்சு வச்சுட்டு இருக்கான். எல்லா டேப்லெட்ஸையும் ஊர்ல இருந்து வாங்கி. பாட்டி வந்துடுறாங்க. ஒன்று மறைக்கணும்னு பார்த்தேன், முடியல, அது ஒன்னும் சீரியஸ்லாம் இல்லடா, சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு பாட்டி சமாளிக்கிறாங்க. பாட்டிக்கே தெரியாம ஜிஜி அடுத்த நாள் டாக்டர் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க பாட்டி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜிஜிக்கு அழுகையே வந்துருது. அப்பன்னு பார்த்து மீஃபா வேற போன் பண்றா, நான் யுவானோட வெளியே போறேன்டி அப்படின்னு. ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு ஜிஜி சமாளிச்சுட்டு போனை கட் பண்ணிடுறா. மறுபடியும் கிளம்பி வரா பாட்டி வீட்டுக்கு. பாட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா காசு சேர்த்து வைக்கணும், நான் பாட்டிட்ட ஏதாவது சொல்லணும்ட்டு பாட்டி எனக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கான், அதை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும், ஸோ அதனால திருப்பி நான் வந்து சிட்டிக்கே போக போறேன் பாட்டின்னு சொல்ல இப்பதாமா வந்த ரெஸ்டே எடுக்காம போறேங்கிற அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்
நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜி கிளம்பி வந்துடுறா. காலேஜுக்கு வந்து ஹாஸ்டல்லே தங்கலான்னு ட்ரை பண்றா. ஆனா அவள உள்ள வெல்ல இங்க பாருமா லீவ் முடிஞ்சு வா அப்படின்னு வெளியே அனுப்பிடுறாங்க. இங்க நம்ம ஹன்னச்சியாலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வயசானவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிறவங்களுக்கு ஏதோ வாலண்டியரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹன்னையும் சியாவையும் பார்த்துட்டு இந்த ஜோடி சூப்பரா இருக்குல்லன்னு வரவங்க எல்லாம் கூட பேசுறாங்க. ஆனா ஹன்னுக்கு அது சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. சியா மட்டும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போகணுமா. ஆனா ஹன்னு நேரா சூலான கூட்டு வந்துட்டு சியா கூட கோத்து விட்டு நீங்க 2 பேரும் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறான். இங்க சூலானும் சியாவும் போயிட்டு இருக்கும் போது தான் பாக்குறாங்க நம்ம ஜிஜி இருக்காளே, கார்ட்டூன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளை பார்த்து ஷாக் ஆயிட்டு வண்டியை நிறுத்திடுறாங்க. இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு சூலான் பாக்குறான். நீ முதல்ல வண்டியில ஏறு, நான் உன்னை பேசிக்கிட்டே கூட்டு போறேன் அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏதோ ப்ராப்ளம் போல. அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாருன்னு சூலான் சொல்றான். எனக்கு வண்டியை எப்படி சர்வீஸ் பண்றதுன்னு தெரியும், நான் பாக்குறேன் அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஓகேன்னு சொல்லிட்டு சூலானும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் சரி பண்ணிட்டு இது டெம்பரவரி தான், ஆனா இப்ப வண்டி ஓடும், ஆனா கண்டிப்பா சர்வீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. சரி வா, நாங்க சர்வீஸ் சென்டருக்கு தான் போறோம், அப்படியே கொடுத்துட்டு போயிலாம், நீ என் கூட வா அப்படின்னு ஜிஜியும் சூலான் கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க பாக்குறாங்க இந்த வண்டி எவ்வளவு தூரம் ஓடி வந்ததே பெருசு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மெக்கானிக் கேட்க இந்த பொண்ணு இருக்கால ஜிஜி, அவ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சூலான் சொல்றான். பரவாயில்லையுமா கலக்குற, உனக்கு மெக்கானிக் வேலை கூட தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சார் நீங்க கூட எங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, என்னால நல்லா வேலை பார்க்க முடியும், நான் இங்கே தங்கிக்கிட்டு இங்கே வேலை பார்க்கவா, எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா பொண்ணா இருக்க எப்படி உன்னை இங்க தங்க வைக்கிறது, சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மெக்கானிக் சொல்றாரு. ஜியா பாக்குறா, இந்த பொண்ணை இங்கே தங்க வச்சுக்கோங்க, நல்லா வேலை பாப்பா அப்படின்னு எப்படிலாம் ஹன்னுக்கிட்ட இருந்து இவ்வளவு கழட்டி உள்ளான்னு பாத்துட்டு ஓகேன்னு சொல்ல வச்சிடுறா. அவரும் வேலை கொடுத்துடுறாரு. உடனே நம்ம சூலான் பாக்குறான், நிஜமாவே உனக்கு ஓகேவா, இங்க தங்கிப்பியான்னு கேட்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எங்க வேணா தங்கிப்பேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காரை வாங்கிக்க சொல்றாங்க. சூலான் நேரா ஹன்னு கிட்ட போறான். டேய் ஜிஜி கிட்ட பேசுறியாடான்னு கேட்க, இல்ல பேசல அப்படின்னு சொல்றான். சரி நான் கார் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன், நாளைக்கு நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு வேணும்னே சூலான் ஹன்னை கோத்து விட்டுறான். அடுத்த நாள் ஹன்னு கிளம்பி போறான். கரெக்டா நம்ம ஜிஜியோட குரல் கேக்குதேன்னு திரும்பி பார்த்தா காருக்குள்ள இருந்து ஜிஜி வந்துட்டு இருக்கா. அம்மா நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹன்னு கேட்க, ஜிஜியும் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறா. பார்ட் டைம் வேலை பாக்குறேன், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே அப்படின்னு ஹன்னு கிட்ட ஜிஜி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஹன்னு நீ என்னமோ பண்ணு, ஓ இஷ்டம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா தனியா வந்து ஹன்னுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. சூலான் கிட்ட பாக்குறான், இல்லடா எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஏதோ உடம்பு முடியல போல, யாருக்கோ அவங்களுக்கு ஆசை வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவசரமா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல ஹன்னுக்கு தெரியுது ஒருவேளை பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இவளை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. எந்த இடத்துல ஜிஜி தங்கிட்டு இருக்காலோ அவகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவ காலேஜ் தான் படிக்கிறா, சின்ன வயசு அத்தை தான், எங்க அப்பாவோட கடைசி தங்கச்சி, அவ இப்ப வெளியூருக்கு போயிருக்கா அப்படிங்கறதால அந்த வீட்டுல யாராவது பார்த்துட்டு கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க, நீ அங்கே தங்கிக்கிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இங்கேயும் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்னு அதோட அக்ரிமெண்ட் கொடுக்குறான். இல்ல நான் வரல அப்படின்னு நம்ம ஜிஜி சொல்லிடுறா. நீ யோசிச்சுட்டு சொல்லி அக்ரிமெண்ட்டை உள்ள போட்டுட்டு அங்கிருந்து ஹன்னு போறான். அப்பன்னு பார்த்து ஒரு ஆளு வேகமா ஜன்னலை திறந்து குளிக்கிறதுக்கு போயிட்டு சட்டையே போடாம நம்ம ஜிஜி கிட்ட வந்து, ஷாம்பு இருக்கா, சரி கொஞ்சம் முதுகு வேணா தேய்ச்சி விட்றியா அப்படின்னு கேட்க, ஜிஜி அவசர அவசரமா ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றா. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம ஹன்னுக்கு மெசேஜ் பண்ணிடுறா. நான் அந்த வேலையை எடுத்துக்கிறேன், அங்கே தங்கி கிளீன் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு பாக்குறான். அந்த ஆளுக்கு இவன் தான் காசு கொடுத்து அந்த மாதிரி சட்டை இல்லாம போக வச்சிருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு 2000 ரூபாய் காசை வேற அனுப்பி விடுறான். இங்க ஜிஜியை கூட்டிட்டு ஹன்னு அவங்க அத்தை வீட்டுக்கு வந்துடுறான். வீடு செம்ம கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே பத்திரமா பாத்துக்கோ, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிக்கோ, நீங்க தங்கி இருந்து கிளீன் பண்ணா போதும், இந்த வீடு வந்து புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. என் பாட்டி வந்து உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த சாப்பாடெல்லாம் இதை நீ வச்சுக்கோ, என் பாட்டிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, ஹன்னு உடனே பாட்டியோட விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா, நான் வேணும்னே மறைக்கல அப்படின்னு சொல்றான். நீ வேணும்னே மறைக்கலன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம், இது எப்படி தெரியுமா சமைக்கணும் அப்படின்னு லைட்டா வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறா. நீ சமைச்சு வை, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ரொம்ப உப்பு மட்டும் போடுறாத அப்படின்னு அதுல வேற ரெசிபி வேற சொல்லிட்டு போறான் அட்வைஸ். ஜிஜி பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு வீடை பயங்கரமா கிளீன் பண்ணிட்டு சமையல் வேற பண்ண ஆரம்பிக்கிறா. ஹன்னு வரான் சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நல்லா தான் இருக்கும், ஆனா எனக்கு வந்து சூப்பரான ஒரு சமையல் ஒண்ணு வரும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒண்ணு வேணும், அது இங்க அவ்வளவா கிடைக்காது அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. அதான் நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு. ஹன்னு அடுத்த நாள் மறுபடியும் வாலண்டியரி ஒர்க்குக்கு போறான். ஜியா பாக்குறா. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மீன் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹன்னு கிளம்பிடுறான். அடுத்த நாளும் போய் ஜிஜி வீட்டு கதவை தட்டுறான். நீ எதுக்குடா டெய்லி வரேன்னு கேட்க, இது இருந்தா நீ தானே நல்லா சமைப்பேன்னு சொன்ன, தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், போய் சம அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஜிஜி ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்குறா. ஹன்னு சாப்பிட்டு பாக்குறான். நல்லதா இருக்கு, இருந்தாலும் ஓவரா நல்லா இல்ல, இதுக்கு வேற ஏதாவது ஐட்டம் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட, இதுக்கு நான் இவ்வளவு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு போனை போடுங்கிறா. ஜிஜியும் ஹன்னும் மாறி மாறி விளையாடிட்டு ஏக்கச்சக்கமா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இங்க அடுத்த நாளும் வாலண்டியரி ஒர்க் முடியுது. அப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னோ வரப்போதான், லவ் பண்றவங்களோட இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்ததுன்னா அந்த லவ்
லவ்வர்ஸ் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்களா அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்க சியா வந்துடுறா. டேய் இன்னைக்கு நீ காரணம் சொல்லிட்டு வெளியே போகவே முடியாது, இன்னைக்கு நம்மளோட வாலண்டரி ஒர்க் முடியுது அப்படிங்கறதால எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா டின்னர் போகணும்னு சொல்ல ஹன்னு பாக்குறான். ஆஹா ஜிஜிட்ட வேற இன்னைக்கு பாபிக்யூ நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கும் வேற வழி தெரியல. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு ஹன்னு மெசேஜ் பண்ணிடுறான். ஆனா அதுக்குள்ள ஜிஜி அந்த ஹோட்டலுக்கே போயிடுறா. வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரமா அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹன்னு வரவே இல்ல. ஹன்னு பார்த்தா அவங்க எல்லா வாலண்டியரி குரூப்போட போயிட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கான். நான் வரதுக்கு லேட் ஆகும் வந்துருவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். அவனும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, ஜிஜியும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.